வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான ஆனா ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி, ப்ரோக்கலி வித் கிரீன் பீஸ் கிரேவி. அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். பொதுவாக ஒரு திங்கிங் இருக்கு, ஹெல்தியான ஃபுட் வந்துட்டு டேஸ்டியா இருக்காது அப்படின்ட்டு. ஆனா டேஸ்ட்ல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம நம்ம ஹெல்தியாவும் சாப்பிட முடியும். இந்த மாதிரி கிரேவி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்புறம் ஹெல்தியும் கூட ரொம்பவே. ப்ரோக்கலி பத்தி உங்களுக்கு தெரியும், அதுல வந்துட்டு நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது. நம்மளோட சேனல்லேயே நம்ம நிறைய ப்ரோக்கலி ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். நான் வந்துட்டு அதோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா போய் செக் அவுட் பண்ணுங்க. இந்த ப்ரோக்கலி கிரேவி வந்துட்டு சப்பாத்தி, ரோட்டி, புலாவ் அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு காம்பினேஷனா இருக்கும். இந்த ஹெல்தியான ப்ரோக்கலி கிரீன் பீஸ் மசாலா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த ஹெல்தியான ஆனா டேஸ்டியான ப்ரோக்கலி கிரீன் பீஸ் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ப்ரோக்கலி கிரீன் பீஸ் மசாலாக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ப்ரோக்கலி வந்துட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். பிளான்ச்சிங் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோக்கலியை வந்துட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஃபிளாரட்ஸா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தண்ணியை வந்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற போது கொஞ்சமா உப்பு, கொஞ்சோண்டு சுகர் போட்டுக்கோங்க. அதுல ஒரு பிஞ்ச் அளவு போட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ப்ரோக்கலி பீசஸ் வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ள போட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும். ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறம் நீங்க வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நம்மளோட பிளான்ச்சிங் டன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பச்சை பசேன்னு உங்களுக்கு வந்துட்டு ப்ரோக்கலி வந்துட்டு கிடைக்கும். அதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கிரீன் பீஸ், ஃப்ரெஷ் கிரீன் பீஸ் இதையும் நான் வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நான். இதுல வந்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். இந்த இஞ்சியை வந்துட்டு இதுல போட்டுடலாம். கூடவே பச்சை மிளகாய் 2 வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் சேர்த்திடலாம். பச்சை மிளகாயும் சில்லி பவுடரும் நம்ம ஆட் பண்ணுவோம் இந்த கிரேவில. உங்களுக்கு வந்துட்டு பச்சை மிளகாய், சில்லி பவுடர் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்திக்கலாம். இதை வந்துட்டு லைட்டா வதக்கிக்கோங்க. இது கூட நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் அதுல. இது கூடவே ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், தக்காளியும் போட்டுடலாம். அதுல எல்லாமே ரஃப் சாப் தான் பண்ணிருக்கேன். ரஃப் சாப் பண்ணி போட்டா போதும், நம்ம எல்லாத்தையும் அரைக்க போறோம் வதக்கி, அதனால ரஃப் சாப் பண்ணா போதும். இது கூடவே ஒரு 8 பாதாம் பருப்பு வச்சிருக்கேன், பாதாம் பருப்பு ஆட் பண்ணிடலாங்க. இங்க பாதாம் பருப்புக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணலாம். பாதாம் பருப்பு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்காக நான் பாதாம் பருப்பு ஆட் பண்றேன். இது வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கும் பாதாம் பருப்புல. தக்காளி, வெங்காயம்லாம் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் இது வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் பக்கமா நம்ம வதக்கிருப்போம். நல்லா மேஷியா குக் ஆயிடுச்சு. நம்மளோட தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு, வெங்காயமும் வெந்துருச்சு. நம்ம போட்டிருக்கிற இந்த பாதாம் பருப்பும் கூட இதுலயே வதங்கி வெந்திருக்கும். இப்போ இதை ஆற வச்சு நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கலாம். இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு இடையில நம்ம வந்துட்டு வதக்கினதை வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஸ்மூத்தா. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதுல வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ட்ரை மசாலா பவுடர்ஸும் ஆட் பண்ணிடலாம். இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுல இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போக வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் தெளிய வரைக்கும். நம்மளோட மசாலா நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் தெளிஞ்சிடுச்சு பாருங்க நம்ம விட்ட எண்ணெய். இப்போ இதுல நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த ஃப்ரெஷ் கிரீன் பீஸை சேர்த்திடலாம். இங்க உங்ககிட்ட ஃப்ரெஷ் பீஸ் இல்லைன்னா நீங்க வந்துட்டு ஃப்ரோசன் மட்டர் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். இது கூடவே நம்ம வந்துட்டு பிளான்ச் பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ரோக்கலி சேர்த்திடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு வந்து நமக்கு தண்ணி வேணும். நான் மிக்சியை கழுவி வச்சிருக்கேன், கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த தண்ணி இதுல ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி பாருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டாலும் நம்ம விட்டுக்கலாம். இந்த ப்ரோக்கலியும் இந்த கிரீன் பீஸும் ஒரு 5 மினிட்ஸ் பக்கமா வேகணும். நம்ம இன்னும் உப்பு சேர்த்துல இந்த கிரேவிக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் நான். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல கிரேவியா வேணும்னா தண்ணி நிறைய விட்டுக்கலாம். திக்கான கிரேவியா வேணும்னாலும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதுல பாதாம் பருப்பு ஆட் பண்ணிருக்கோம், அதனால இந்த கிரேவி வந்துட்டு திக்காகும் கொதிக்கும் போது. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். ப்ரோக்கலி வந்துட்டு எப்போதும் கொஞ்சம் தான் உப்பு பிடிக்கும், அதனால உப்பு பார்த்து போடுங்க. பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்க அப்புறமேட்டு கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ குக் பண்ணலாம்.
இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு நம்ம ப்ராக்கோலி போட்டு வச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். நம்ம பாருங்க நம்மளோட ப்ரோக்கலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு வந்துட்டு நல்ல கிரேவியா வச்சிருக்கேன். நீங்க வந்துட்டு உங்களோட கன்சிஸ்டன்சி எப்படி வேணும் அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. இதுக்கு மேல நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தழை போட்டுடலாம். அவ்வளவுதான், ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளோட ப்ரோக்கலி கிரீன் பீஸ் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட டேஸ்ட் என்ரிச்ட் ஹெல்தியான ப்ரோக்கலி கிரீன் பீஸ் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.